இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, உடலுறவில் ஈடுபடுவது போல கனவு வருவது ஏன்? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. கனவு என்பது அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயம். ஆனால் சிலருக்கு எப்போதுமே காதல் வயப்படுவது போல கனவு வரும். சிலருக்கு கோயில் செல்வது போல கனவு வரும். கடவுளை தரிசிப்பது போல, கடவுள் தன் முன் காட்சியளிப்பது போல கனவுகள் வரும். இது அவரவர் வாழ்வியலை பொறுத்தது. ஆனால் சிலருக்கு அடிக்கடி உடலில் ஈடுபடுவது போன்ற கனவுகள் வரும். அதுவும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத நபருடன் உறவில் ஈடுபடுவது அல்லது மிக நெருங்கிய நபருடன் சேர்ந்து வருவது போல சில சமயங்களில் சங்கடத்தை உருவாக்கும். அவர்களை பற்றி அவ்வாறு தவறாக எதுவும் எண்ணாத போதும் இது போன்ற கனவுகள் வருவது ஏன்? இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கனவுல நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். உங்கள் கனவில் வரும் நபர் நீங்கள் காட்சி நிலைப்படுத்துவதன் காரணமாக வருபவர்கள் ஆவார். அதாவது உங்களுக்கு தெரியாத யாவரும் உங்கள் கனவில் வரமாட்டார்கள். உதாரணமாக நீங்கள் வேலை செய்ய கொண்டிருக்கும் அல்லது வேலை செய்ய விரும்பும் இடங்கள், செயல்கள் தான் உங்கள் கனவில் பெரும்பாலும் வரும். உங்கள் உணர்ச்சியின் அல்லது செயல்பாட்டின் தாக்கம் போன்றவற்றின் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ மனதில் பதியும் அந்த ஆழ்ந்த பதிவுதான் உங்கள் கனவில் பிரதிபலிக்கின்றன. பெண்மை குறித்து அல்லது பெண்களோடு நமக்கு இருக்கும் பிணைப்பு, இணைப்பு மற்றும் பெண்களோடு சேர்ந்து நாம் பழகும் விதம் போன்றவற்றின் வெளிப்பாடுகள் தான் இவ்வாறான கனவுகள் வரக்கூடும். பெண்மை குறித்து உங்களுக்குள் அதிகமாக சேகரிக்கப்பட்டிருக்கும் நினைவுகள் மற்றும் உணர்ச்சிகளின் விளைவாக கூட சிலருக்கு உடலில் ஈடுபடுவது போன்ற கனவுகள் வரலாம். நீங்கள் கனவில் உறவில் ஈடுபடுவது போன்று நபரை நீங்கள் அவ்வாறான எண்ணத்தில் காணாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில எண்ணங்களில் கலவையாக கூட இந்த கனவு அந்த நபருடன் உறவில் ஈடுபடுவது போல வந்திருக்கலாம். ஒரு இரவில் நமக்கு 3 - 9 வேறுபட்ட கனவுகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. இவை யாவும் நமது நினைவில் பதியாது. ஒரு சில சமயத்தில் ஓரிரு கனவுகள் பதியலாம். சில சமயத்தில் மொத்தமாக குழப்பம் மட்டுமே மிஞ்சும். எந்த கனவும் நினைவில் இருக்காது. சிலருக்கு வரும் கனவுகள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்கான தீர்வாக கூட இருக்கும். ஒரு பிரச்சனைக்கான தீர்வை எண்ணி நீங்கள் உறங்கும் பட்சத்தில் கனவில் கூட அதற்கான தீர்வு கிடைக்கலாம். சிலருக்கு தங்கள் தோழியுடன் காதலில் இருப்பது போன்ற கூட கனவுகள் வரும். இவையெல்லாம் ஏதோ ஒரு மூலையில் ஆழ் மனதில் பதிந்த எண்ணம் அல்லது அவர்களது செயல் ஏதாவது நீங்கள் காதல் போன்று எண்ணியது அல்லது பெண்மையை நீங்கள் பெரிதாக உணர்ந்திருப்பது போன்றவற்றின் காரணமாக இருக்கலாம். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.